டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல நேரம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடு கொடைக்கானல் செல்ல நேரம் இருக்கும் முதலமைச்சருக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல நேரம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் ஜனநாயக படுகொலை செய்திருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எடுத்து வைக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தில் போய் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அங்கே பேச வேண்டிய கடமை திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அவர் திமுகவினுடைய ஆளாக வேணால் போகாமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஏதோ பொய்ச்சாக்கி சொல்லி தமிழர்களை ஏமாத்துகின்ற செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் ஏதோ வெளிநாடுகளுக்கு போக டைம் இருக்கிறது, கொடைக்கானலுக்கு போக டைம் இருக்கிறது, ஆனால் நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கு நேரமில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவர் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்.